இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக 2 விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றோம். முதலாவது எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் சம்பந்தப்பட்ட விடயம். உங்களுக்கு நன்றாக தெரியும், தமிழ் அரசியல் கைதிகள் என்ற பிரச்சனை கடந்த 30 வருடங்களாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை. ஆனால் அதை படிப்படியாக சமாதான முயற்சிகள், தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பு சமாதான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு இருந்த நிலையில் ஒரு சட்ட முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிபந்தனைகளை போட்டு ஆயிரக்கணக்கான நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்த ஒரு நிலையிலே அதை திட்டமிட்டு குறைச்சது அந்த சமாதான முயற்சியிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காக நாங்கள் பார்க்கலாம், ஒரு முன்னேற்றமாக நாங்கள் பார்க்கலாம். ஆனால் 2009 மே மாதத்துக்கு பிற்பாடு அப்படிப்பட்ட எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சியும் வேறு எந்த ஒரு தரப்பாடையும் எடுக்கப்படவில்லை. அந்த ஒரு பின்னணியில தான் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக 200க்கும் மேற்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் விசாரணை இல்லாமல் அல்லது விசாரணை சந்தேக நபர்களாக தடுப்பில் வைத்து கொண்டு அல்லது விசாரணை நடத்தி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றவாளிகளாக அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்கள் சிறை தண்டனை விதித்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் உத்தியோகபூர்வமற்ற வகையில் எங்களுக்கு நன்றாக தெரியும், பல போராளிகள் இப்பொழுதும் கைது செய்யப்பட்டு இது சம்பந்தமாக நாங்கள் கூறுகின்ற கருத்தல்ல, ஐநாவுடைய செயலாளர் நாயகம் நியமித்த 3 நபர்கள் கொண்ட நிபுணர் குழுவுடைய ஒரு முக்கியமான உறுப்பினர் யஸ்மின் ஜூகா மேயர் இது சம்பந்தமாக ஒரு முழுமையான ஒரு அறிக்கை உண்டு. கடந்த செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையிலே நடைபெற்ற அமர்வுகளில் சமர்ப்பித்து ஆதாரபூர்வமாக இந்த ரகசிய முகாம்களை பற்றியும் அவர்கள் அமலப்படுத்தியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக நம்முடைய தமிழ் அரசியல் கைதிகள், உத்தியோகபூர்வமாக இருக்கக்கூடிய கைதிகளும் உத்தியோகபூர்வமற்ற வகையிலே தடுப்பிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற கைதிகளும் பாதிப்படைந்து கொண்டு வருகின்றார்கள். நாங்கள் தமிழ் அரசியல் கைதிகளை பற்றி பேசுகின்ற பொழுது வெறுமனே அந்த நபர்களை பற்றி மட்டும் பேசி நாங்கள் இந்த பிரச்சனையை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாது. அந்த நபர்கள் படுகின்ற கஷ்டம் எங்களுக்கு நன்றாக தெரியும். உண்மையிலே அது ஒரு மிக மோசமானதாக இருக்கின்றது என்று எங்களை கண்ணுக்கு வெளிப்படையாகவே தெரியக்கூடிய விடயங்கள். ஆனாலும் அவர்களை தாண்டியும் அவர்கள் குடும்பங்கள் படுகின்ற கஷ்டம் மிகவும் மோசம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த சந்தேக நபர்களாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றவர்கள் இல்லை குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த குடும்பங்களும் சரியான கஷ்டப்பட்ட குடும்பங்களாக இருக்கும். அது எங்களுக்கு நன்றாக தெரியும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவ்வாறான குடும்பங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் செய்கிறதுக்கும் நாங்கள் முயற்சிகள், எங்களால் செய்யக்கூடிய முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றோம். அவர்கள் தடுப்பில் இருந்தாலும் அவர்களுடைய குடும்பங்கள் பற்றி யோசிப்பதற்கு, சிந்திப்பதற்கு, கவனிப்பதற்கு ஒருத்தரும் இல்லாத ஒரு நிலையிலே, அவர்களுக்கும் வேறு யாரையும் போல் அணுகிறதுக்கு முடியாத ஒரு நிலையிலே தொடர்ந்தும் ஒரு சமூகமாக அவர்கள் பாதிப்புக்கு அடைந்து கொண்டு இருக்கிறார். இந்த ஒரு பின்னணியில தான் கடந்த செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையில ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானம் வெறுமனே சர்வதேச ஒரு சில நாடுகளால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் அல்ல. ஏனைய மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கும் விட இந்த முறை செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அதாவது 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அடிப்படையில் வித்தியாசம் என்னென்றால், ஸ்ரீலங்கா அரசுடைய முழு அனுசரணையோடும் ஸ்ரீலங்கா அரசும் இணைந்துதான் அது ஒரு கூட்டு தீர்மானமாக முன்வைக்கப்பட்ட ஒரு கன்சென்சஸ் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தில் மிக தெளிவாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் இணைந்திருக்கின்றது பயங்கரவாத தடுப்பு சட்டம் மோசமானதாகவும்
அதை மீள்பரிசீலனை செய்யப்பட்டு முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் கொள்கையிலே இணங்கி இருக்கின்றார்கள். அதாவது இன்றைக்கு இலங்கையில இருக்கக்கூடிய சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது நீக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் கொள்கையில அந்த தீர்மானத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதை ஏற்றுக்கொண்டதுக்கான காரணம் ஐநா மனித பேரவையுடைய ஆணையாளர் வெளியிட்ட அறிக்கையில கூட மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு மோசமான ஒரு சட்டம் என்பதை எல்லோருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார்கள். சுருக்கமாக சொன்னால் எங்களை பொறுத்தவரையில அப்பத்த இந்த தென் அமெரிக்காலே நடைபெற்ற அந்த மிக மோசமான கொடூர ஆட்சிக்கு கீழே இருந்த அவர்களுடைய பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு விட மோசமான ஒரு ஒரு மிகவும் கொடூரமான ஒரு சட்டமாக தான் இலங்கையுடைய பயங்கரவாத தடுப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது உலகத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்ட் அவர்களுடைய இலங்கையுடைய பயங்கரவாத தடுப்பு சட்டம் சம்பந்தமாக வெளியிட்ட அறிக்கைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சட்டமாக அது இருக்கின்றது என்றது ஒரு சாதாரண பொதுவானதும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு அரசியல் கைதிகள் உத்தியோகபூர்வமாக கைது செய்யப்பட்டு தடுப்பில் வைத்திருக்கக்கூடியவர்கள் இல்லாட்டி குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களும் உத்தியோகபூர்வமற்ற வகையிலே தடுப்பில் வைத்திருக்கின்றவர்களும் ரகசிய முகாம்களில் தடுப்பில் வைத்திருக்கின்றவர்களும் கூட பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மீறினதாகத்தான் அந்த மிக மோசமான ஜனநாயகத்துக்கு விரோதமான சட்டத்தின் ஆட்சிக்கு விரோதமான மீறுகின்ற இயற்கை நீதிக்கு முரணான அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழ்தான் அவர்கள் சந்தேக நபர்களாகவோ குற்றவாளிகளாகவோ ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டு இன்றைக்கு பாதிப்படைஞ்சிருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசே அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையிலே அந்த கைதிகள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுறதில் எக்காரணம் கொண்டும் நியாயப்படுத்த முடியாது. அந்த வகையில் தான் எங்களை பொறுத்தவரையிலே அந்த கைதிகள் அனைவரும் நிபந்தனை இல்லாத வகையில் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பிணை என்றால் அந்த சட்டத்துக்கு கீழ் தாங்கள் சந்தேகத்தில் பிடிச்சு வச்சிருக்கின்ற விடயத்தை கேள்விக்குறியாக்குற விடயம் என்ன, வெறுமனே அந்த சட்டத்துக்கு கீழ் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் தற்காலிகமாக தடுப்புல வைத்திருக்காமல் ரிமாண்ட்ல வைத்திருக்காமல் அவர்களுக்கு நிபந்தனையின் அடிப்படையில் வெளியில போகக்கூடிய ஒரு நிலைமையை தான் அதை உருவாக்கு. அடிப்படையில் சட்டம் பிழை என்றதை ஏற்றுக்கொள்ளாத வகையில் அவர்களுக்கு தற்காலிக விடுதலை உண்டு, ஒரு தற்காலிக ஒரு ஒரு அதுக்கு என்ன சொல்ற ஒரு சலுகை ஒன்று கொடுக்குற வகையில் தான் அந்த பிணை என்ற விடயம் இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் சட்டமே பிழை என்று அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நிலையிலே பிணை என்றதுக்கு இடமே இருக்கக்கூடாது. அவர்கள் நிபந்தனை இல்லாத வகையில் விடுவிக்கப்பட மாட்டோம். இது சம்பந்தமாக இந்த தீர்மானங்களை மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை கொடுக்க பண்ணி தமிழ் மக்களுக்கும் இது மிக முக்கியமான ஒரு விடயம். திருப்பு முனை தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தில் திருப்பு முனை என்று எல்லாம் புகழ்பெயர்ந்து புகழ்ந்து பேசின தரப்புகள் பொறுப்பெடுக்கும். இன்றைக்கு அரசாங்கம் புனையில கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் விடுவோம் என்று சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னோட நடந்த ஒரு பகிரங்க விவாதத்தில் ஒரு நபர் கூறியிருந்தார், தேர்தலுக்கு முதல் நிபந்தனை இல்லாத வகையில் அனைத்து அரசியல் கைதிகளும் தமிழ் அரசியல் கைதிகளும் விடுவிக்கப்படவில்லை தேர்தலுக்கு முதல். சரிதானே? அப்ப இன்றைக்கு அரசாங்கம் பொறுப்பெடுக்க என்றது ஒரு பக்கம், அது எங்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கும். ஆனால் இந்த அரசாங்கத்தை வக்காலத்து பண்ண தரப்புகளும் பொறுப்பெடுக்க என்றது அதிலேயும் மக்கள் தெளிவாக இருக்கணும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இரண்டாவது விடயம், முஸ்லிம் மக்கள் வடமாகாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு
வருடங்கள் நிறைவு அடைஞ்சிருக்கின்ற ஒரு நிலையிலே இது சம்பந்தமாக எங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம். எங்களை பொறுத்தவரையில் முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டதை இக்காரணம் கொண்டும் நியாயப்படுத்த முடியாத ஒரு விடயம். அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். அது ஒரு மிக துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம். அந்த அந்த சம்பவத்தாலே தமிழ் முஸ்லிம் மக்களுடைய உறவுகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நடந்த பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் சரியான வகையில் அந்த அனைத்து விடயங்களையும் விளங்கிக் கொள்வோம் என்றதுதான் எங்களுடைய கருத்து. இப்போ அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதலும் அதுக்கு பிறகு பல சம்பவங்கள் நடைபெற்றன. முஸ்லிம் தமிழ் மக்களுடைய உறவுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் பல சம்பவங்கள் நடைபெற்றன. அந்த சம்பவத்தை நாங்கள், அதாவது முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்ட சம்பவத்தை நாங்கள் இக்காரணம் கொண்டு நியாயப்படுத்த முடியாது. தமிழ் முஸ்லிம் மக்களுடைய உறவுகள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் முஸ்லிம் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டதுன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமனே ஒரு தரப்புக்கு மேலே இந்த சரித்திரத்தை திரிவுபடுத்தி ஒரு தரப்பு மேலே குற்றச்சாட்டுறதை இக்காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை இக்காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. பிள்ளை தான், ஆனால் ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் நடந்ததை யாரும் சொல்ல விரும்புகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு அந்த அந்த முஸ்லிம் மக்களுடைய வெளியேற்றத்துக்கு பொறுப்பாக இருந்தாலும் கூட அந்த முடிவு எடுக்கப்படுகின்ற பொழுது சாதாரண தமிழ் மக்கள் அந்த முடிவை எதிர்த்து இருந்தாலும் கூட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு அந்த முடிவு எடுத்தது ஒரு இராணுவ கோணத்தில் இருந்தது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஒரு கடும் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இன்றைக்கு நாங்கள் அந்த முடிவுகளை கடுமையாக விமர்சிக்கிறோம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இராணுவ கோணத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் பல தரப்பாளாக எடுக்கப்படுகின்றன. ஒரு தரப்பாளர் மட்டும் எடுக்கப்படவில்லை. தமிழீழ விடுதலை புலிகள் மட்டும்தான் இராணுவ ரீதியாக செயல்பட்டது என்று இல்லை. அப்போ இந்த சமூகங்களை திட்டமிட்ட வகையில் பிரிவுகளை ஏற்படுத்துகிற வகையில் ஸ்ரீலங்கா அரசு செயல்பட்டதுன்றது எல்லோருக்கும் தெரிஞ்சது. அந்த பிரிவுகளை தமிழ் பேச மக்களிடையில கூர்மை அடைகிறதுக்கு எந்த அளவுக்கு முஸ்லிம் மக்களை தூண்டிவிட்டார்கள் என்றது மக்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அந்த செயல்பாடுகளுக்கு இன்றைக்கும் கூட அந்த உறவை திரும்ப கட்டியெழுப்புறதுக்கு உண்மையிலே தமிழ் பேச மக்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமையை விரும்புகிற தரப்பாக இருக்கின்ற எங்களுக்கு அந்த ஒற்றுமையை கட்டியெழுப்புறதுக்கு எந்த அளவுக்கு சவால்கள் இருக்குன்றது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுவோம். இன்றைக்கு அந்த சம்பவத்தை ஒரு இன சுத்திகரிப்பு என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதை நாங்கள் இக்காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. சம்பவம் பிழை. அந்த சம்பவம் இக்காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அது ஒரு இன சுத்திகரிப்புன்ற பேரில் அந்த பின்னோக்கத்தில் முன்னெடுக்கப்பட்ட சம்பவமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டாலும் அவர்களுடைய சொத்துக்களை அழிக்காமல், சொத்துக்களை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் வச்சிருக்கிறதுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை யாழ்குடா நாட்டில் மட்டுமில்லை ஏனைய பிரதேசங்களில் முடிவுகள் எடுக்கப்பட்ட என்பதை எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு அவர்களுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டதும் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். மற்றது தமிழீழ மண், தமிழர் தாய பிரதேசம் தமிழீழம் என்று சொல்ற பிரதேசம் வெறுமனே தமிழ் மக்களுக்கு உரித்தான ஒரு பிரதேசமாக மட்டுமல்ல, அது தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு சமத்துவமாக உரித்தான பிரதேசம் என்பதை அவர்கள் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டதும் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆகவே ஒரு இனத்தை ஒரு நிலப்பரப்பிலிருந்து நிரந்தரமாக வெளியேற்றி முழுமையாக அந்த பிரதேசத்தில் இருந்து சுத்திகரிப்பு நடத்துகிற கோணத்தில் செயல்படுற ஒரு தரப்புடைய ஒரு ஒரு கொள்கையாக அது இருக்க முடியாது. இந்த மண் முஸ்லிம் மக்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமாக இருக்கோ இது முஸ்லிம் மக்களுக்கும் சொந்தம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தரப்பு நிரந்தரமாக அந்த மக்களை அந்த பிரதேசத்திலிருந்து நிரந்தரமாக வெளியேற்றத்துக்கு எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக நாங்கள் ஒருபோதிலும் பார்க்க முடியாது. நடந்தது பிள்ளை, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சமாதான முயற்சிகள் நடைபெற்ற காலத்தில் முஸ்லிம் மக்கள் திரும்ப வடக்குல குடியேற்ற சொல்லி பகிரங்கமாக கேட்டதும் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் முஸ்லிம் மக்களுடைய தேசிய தலைவராக அங்கீகரித்ததும் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆகவே நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்வோம், பிழைதான். அதில் எந்த விதத்திலையும் நாங்கள்
மூடி மறைக்க முடியாது. இக்காரணம் கொண்டு அந்த பிள்ளைகளை வந்து நியாயப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு பிள்ளையை பயன்படுத்தி நிரந்தரமாக வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு ஒரு முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு இடையில் ஒரு நல்லுறவை உருவாக்குவதற்கு அந்த பிழையை பயன்படுத்தி நிரந்தரமாக பிரித்து ஆள்வதற்கு நாங்கள் ஒருபோதிலும் அனுமதிக்க கூடாது. அது வெறுமனே தமிழ் மக்கள் மட்டுமில்லை, அது முஸ்லிம் மக்களும் சேர்ந்து தான் நாங்கள் சொல்றோம். சரி, எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய அமைப்பை பொறுத்தவரையில் நாங்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றோம். இது முஸ்லிம் மக்கள் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். நாங்கள் முஸ்லிம் மக்களை வந்து ஒரு தேசமாக அங்கீகரிக்கிறது தயார். எங்களுக்கு முஸ்லிம் மக்கள், வடகிழக்கில் வாழ்ற முஸ்லிம் மக்கள் ஒரு தனி தேசம் என்று நாங்கள் அங்கீகரிக்கிறது தயார். முஸ்லிம் மக்கள் அதை கோருவாங்க. நாங்கள் எவ்வளவுக்கு அவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் அந்த மக்கள் கோராமல் இருக்கிற வரைக்கும் வந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்கு அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாங்கள் முஸ்லிம் மக்களை வலியுறுத்தி தமிழர் தாயத்தில் வந்து அடக்கி வச்சிருக்கிறதுக்கு முடியாது. எந்த அளவுக்கு வந்து சிங்கள தேசம் தமிழ் தேசத்தை வந்து அடக்கி ஒடுக்குதோ அந்த வகையில வந்து நாங்கள் முஸ்லிம் மக்களை அடக்கி ஒடுக்கி அவர்களுடைய அடையாளத்தை, அவர்களுக்கு உரிய அந்தஸ்தை நாங்கள் வழங்காமல் இருக்க முடியாது. நாங்கள் அப்படி இருந்தால் வந்து ஒருபோதிலும் வந்து எங்களுடைய போராட்டம், எங்களுடைய உரிமை போராட்டம் வந்து ஒரு நியாயமான ஒரு போராட்டமாக கணிக்கப்படாது. அதையும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்களுடைய அமைப்பை பொறுத்தவரை. ஆனால் நடந்த ஒரு பிழையை பயன்படுத்தி ஒரு தரப்பு வந்து நிரந்தரமாக ஸ்ரீலங்கா அரசுடைய நிகழ்ச்சிகளுக்கு இணங்க நிரந்தரமாக வந்து தமிழ் பேச மக்களை பிரித்தாழ்வதற்கு வந்து எடுக்கிற முயற்சிகளை நாங்கள் ஒருபோதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலே வந்து ஒரு நல்லிணக்கம் பேணுவது, சிங்கள தமிழ் மக்களுக்கு இடையில வந்து நல்லிணக்கம் பேசுகிற பேர்ல வந்து தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையில வந்து பிரிவினை உருவாக்குறது வந்து ஒரு நல்லிணக்கம் அல்ல. அதையும் நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வோம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆக முதலாவது, இன்றைக்கு முஸ்லிம் மக்களுக்கு நடந்ததோர் இன சுத்திகரிப்பு என்ற விடயத்தை எந்தவித கூச்சலும் இல்லாமல் சொல்லக்கூடிய தரப்புகள் முதல் தடவையாக தங்களுடைய சொந்த மக்களுக்கு நடந்த ஒரு இனப்படுகொலை என்றதை சொல்லலாமோ என்றதை முதல் பார்ப்போம். ஒரு நிரந்தரமாக அந்த மக்களை இந்த மண்ணிலிருந்து அகற்றத்துக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லாமல் இருக்க, அது ஒரு நிரந்தரமாக இன சுத்திகரிப்பு என்றால் நிரந்தரமாக அந்த பிரதேசத்தில் இருந்து அந்த இனத்தை வந்து அப்புறப்படுத்துற நோக்கம் இருக்கும். அது எங்களுக்கு தெரியும். அந்த நோக்கம் வந்து தமிழர் விடுதலை புலிகள் அமைப்புக்கு இருக்கவில்லை. காலப்போக்கில் அது மிக தெளிவாக வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஒரு பிழையான ஒரு சம்பவத்தை ஒரு இன சுத்திகரிப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவர் இருக்கிறார் என்றால், ஒரு தரப்பு இருக்கிறார் என்றால், தமிழ் மக்களுக்கு நடந்த ஒரு இனப்படுகொலை என்பது சொல்றதுக்கு என்ன தயக்கம்? என்ன தயக்கம்? உண்மையிலே வந்து நாங்கள் உண்மைத்தான் பேச போறோம், பயம் இல்லாமல் எந்த விதமான நிகழ்ச்சிகளும் இல்லாமல் உண்மையைத்தான் பேச போறோம் என்றால், நாங்கள் ஏன் இன சுத்திகரிப்பு என்ற விடயத்தை விசாரிக்க சொல்லி எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, விசாரிக்கலாம். ஆனால் ஒரு தமிழினத்துக்கு நடந்த ஒரு இனப்படுகொலை என்றதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன தேவை? இதே தரப்பு தான் முஸ்லிம் மக்களுக்கு நடந்த இன சுத்திகரிப்பு சொல்ற அதே தரப்பு தான் தமிழ் மக்களுக்கு இனப்படுகொலை நடக்க இல்லை, அதை கோரவும் கூடாதுன்னு சொல்ற தரப்பு. அதிலேயே நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம். இங்கே உண்மையிலே நடக்கிறது வந்து இனங்களுக்கு இடையிலே வந்து ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வர ஒரு முயற்சி அல்ல. இது உண்மையிலே வந்து இனங்களை வந்து நிரந்தரமாக பிரிச்சாடுறதுக்கு விலை போகின்ற ஒரு தரப்புடைய முயற்சிகளாகத்தான் இது இருக்கின்றது என்பதை உங்களுடைய மக்கள் சரியாக விளங்கிக் குறிப்பாக இலங்கை ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் சுதந்திர கட்சியின அனைத்து தரப்புகளுமே இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச, முப்படைகள் ஆகியோர் போர்க்குற்றங்கள் கண்டிக்கப்பட மாட்டார்கள் என கூறியிருக்கிறது. கூட்டமைப்பு ஏற்கனவே ஐநாவின் அறிக்கையினை வரவேற்று, ஐநா தீர்மானத்தை வரவேற்று கூறியிருக்கிற நிலையில் உங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன? எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு, நடைபெற்றது வந்து ஒரு இனப்படுகொலை, அது விசாரிக்கப்படணும். அந்த விசாரணை வந்து அந்த இனப்படுகொலையை செய்த தரப்பு விசாரிக்க முடியாது. இனப்படுகொலை செய்த தரப்பு தான் அந்த இனப்படுகொலையை தானே விசாரிக்க போவதென்றால், இல்லாட்டி தான் செய்த
குற்றங்களை தானே விசாரிக்க போகின்றார். ஒருபோதும் நீதி கிடைக்கப் போவதில்லை. அந்த வகையில வந்து ஒரு உள்ளக விசாரணை என்று திட்டமிட்ட வகையில வந்து கொண்டு வந்து முடித்தது. எங்களை பொறுத்தவரையில வந்து தமிழ் மக்கள் பெரிய அளவில் வந்து நம்பி அப்படிப்பட்ட ஒரு உள்ளக விசாரணையில வந்து சாட்சியம் கொடுக்க முன்வரப்போவதில்லை. உண்மையிலே வந்து மேலோட்டமாக வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருந்தாலும் சாதாரண மக்கள் மட்டத்தில் வந்து இராணுவத்துடைய செயல்பாடுகளும் புலனாய்வு பிரிவினுடைய செயல்பாடுகளும் அச்சுறுத்தல்களும் எந்த விதத்திலும் வந்து எந்த விதமான விட்டு கொடுப்பும் இல்லாமல் தொடர்கின்றன என்பது உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து எங்களோட மக்கள் தான் உண்மையிலே வந்து இந்த குற்றங்களுக்கு சாட்சியம் கூடக்கூடியவர்கள். அவைதான் சாட்சி. அவர்கள் முன் வந்து தங்களுடைய பாதுகாப்புகள் உறுதிப்படுத்தப்பட்ட வகையில வந்து அவர்கள் முன் வந்து சாட்சியம் கொடுக்கலாம் என்றது ஒரு கேள்விக்குறி. அவை இன்றைக்கு இந்த நபர்கள் கண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று சிங்கள தலைவர்கள் ஒரு ஒரு அதுக்கு நம்பிக்கையோடு வந்து வாக்குறுதியில் வழங்குறதுக்கான காரணம் ஒரு உள்ளக விசாரணையை வந்து தமிழ் மக்கள் தெரிவு செய்த பிரதிநிதிகளோடு அந்த இணக்கத்தோடு கொண்டு வந்து தமிழ் மக்களே வந்து அப்படிப்பட்ட ஒரு விசாரணையை வந்து சாட்சியம் கொடுக்கறதுக்கு முன்வராமல் இருக்கிற ஒரு நிலையிலே அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்ற வந்து எந்த விதமான சந்தேகம் இருக்க முடியாது. அந்த ஒரு நம்பிக்கையில தான் அவர்கள் இதை கூறுகின்றார்கள். இது ஒரு சதி. இந்த சதிக்கு நாங்கள் ஏமாற்றப்பட்டு எங்களோட பேரில் வந்து இணக்கம் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் என்றதும் உங்களுடைய மக்கள் சரியாக விளங்கிக் கொள்ளும். அரசியல் கைதிகளுக்கு ஒரு புனா பற்றி குறிப்பிட்டு நான் ஒரு 2-3 நாளைக்கு மேல் ஊடகங்கள் செய்தி வருகின்றது. ஒரு நீதிபதியால் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஆட்களுக்கு புனா வழங்க முடியாது என்று சொல்லி மறுப்பு தெரிவித்த செய்தி வந்திருக்கு. அப்போ என்ன மாதிரி அப்படி புனை வழங்குறாங்க வழங்க முடியாதா பற்றி தெளிவுபடுத்தி நான் அந்த விவாதத்துக்குள்ள போக விரும்புகிறேன். நான் என்ன சொல்றேன், நான் ஆரம்பத்தில் சொன்ன கருத்து என்னென்றால் பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்றது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கு. ஐநா மனிதுரிமை பேரவையில தாங்கள் இணங்கி கொண்டு வந்த தீர்மானத்தில் வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்றதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழ் தான் குற்றவாளிகளாகவோ இல்லாட்டி சந்தேக நபர்களாகவோ இல்லாட்டி உத்தியோகபூர்வமற்ற வகையில வந்து தமிழ் அரசியல் கைதிகள் இன்றைக்கு தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது. பிள்ளையான சட்டம் என்றதை அரசே ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த சட்டம் நீக்கப்படும், சட்ட புத்தகங்களிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த நிலையிலே இந்த தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் வந்து நிபந்தனை இல்லாத வகையில வந்து விடுதலை ஆக வேண்டும் என்றதான் நம்மளுடைய கருத்து. பொது மன்னிப்பு கூட இல்லை, பொது மன்னிப்புக்கு கூட இடம் இல்லை. சட்டமே பிழை என்றால் பொது மன்னிப்புக்கு இடம் இல்லை. பொது மன்னிப்புக்கு கூட இடம் இல்லாத ஒரு இடத்துல பிணையப்பட்டி கதைக்கிறதுல அர்த்தம் இல்லை. பிணையன்னு சொல்றா முதல்ல வந்து சட்டம் சரி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளும். அந்த சட்டம் சரி என்று ஏற்றுக்கொண்டு அந்த சட்டத்திலே அந்த சட்டம் முழுமையாக அமுல்படுற வரைக்கும் சில விட கனகாலம் செல்லலாம், இல்லாட்டி ஒரு விசேஷ பிரச்சனை இருக்கலாம், ஒரு ஆளுக்கு வந்து சுகம் இல்லாமல் இருக்கலாம். அப்ப அப்படி விசேஷ பிரச்சனை இருக்கிற ஒரு நிலையில வந்து அவருக்கு வந்து ஒரு தற்காலிக ஒரு ஒரு விடுதலை ஒன்று கொடுக்குற வகையில தான் பிழை இருக்கு. எங்களை பொறுத்தவரையில வந்து அது இல்லை. இங்கே பிரச்சனை சட்டமே பிழைன்றதை வந்து அரசை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நிலையில பிழைக்கிடம் இல்லை, பொது மன்னிப்புக்கும் இடம் இல்லை. சட்டம் பிழையாண்டா அந்த பிழையான சட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறவர்கள் விடுதலை பட வேண்டும். வேற எந்த ஒரு விவாதத்துக்குள்ள நாங்கள் போறதுக்கு தயாரி. பிணையப்பட்டி கதைக்கிறவர்களிடம் தான் நீங்கள் அந்த கேள்வி. முஸ்லீம் மக்கள் ஒரு தேசம் என்றதை நாங்கள் சொன்னீங்க. ஆனால் முஸ்லீம் மக்கள் அதை போல இதுவரைக்கும் அவையில் அமெரிக்காண்ட காலத்துல இருந்து அவை அப்படின்ற அசப்பு இருக்கையே கேட்டு வாங்கி இருக்கலாம். நாங்கள் ஒரு தேசம் என்றது அது இன்று வரைக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு தான் இணைந்து செயற்பட்டோன்றது நம்ம இருக்கக்கூடிய எந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் உங்களோட சேர போகிறோம், உங்களுக்கு ஒரு தேசம் தாங்கோன்னு இதுவரையும் தமிழ் தரப்புகளோட இதுவரைக்கும். அப்போ நீங்கள் சும்மா சம்பந்தனும் நீங்களும் தேசம் தேசம் அதுக்கு தேசம் என்று சொல்லி கொடுத்துருந்தா என்ன மாதிரி சம்பந்தனையா தேசம் என்று சொல்றாரோ என்ன தெரியா? தமிழருக்கே தேசம் இல்லை என்ற தமிழரே தேசம் இல்லை என்ற அப்ப அது நீங்கள் அதற்கு தான் கேட்கணும். எங்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயார்னு தான் நாங்கள் சொல்றோம். எங்களை பொறுத்தவரையில வந்து முஸ்லீம் மக்கள் ஒரு தேசமாக அங்கீகரிக்கிறதுக்கு நாங்கள் தயார், எங்களோட அமைப்பு தயார். அதில் எங்களுக்கு அந்த தெளிவு இருக்கு.
அதில் மாட்டுக்கிற முஸ்லீம் மக்கள் மட்டும் இல்லை, மலைய தமிழர் வந்து ஒரு தேசமாக வந்து முஸ்லீம்கள் தயாரா உங்களோட தேசத்துக்கு அதுவே பொறுத்து. இப்போ என்னென்றால் என்ன, எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஒருத்தரையும் வந்து வற்புறுத்த முடியாது. எந்த அளவுக்கு வந்து நாங்கள் சிங்கள தேசம் எங்களை வற்புறுத்துறதை விரும்பையோ, நாங்கள் இன்னொரு தேசத்தை வந்து வற்புறுத்துறதை வந்து நாங்கள் ஒரு நாள் விரும்ப போகிறது இல்லை, நாங்கள் அதை செய்ய போகிறது இல்லை. அப்போ என்ன உறவு இருக்க போகிறதுனாலும், அது யாரோடு இருக்க போகிறதுனாலும் அந்த உறவு ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் தான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு உறவு தான் உண்மையில நின்று பிடிக்க போகும். எங்களை பொறுத்தவரை வந்து முஸ்லிம் மக்களுக்கு தேவைப்பட்ட அந்த அந்தஸ்தை தமிழர் தாய பிரதேசத்தில் தமிழக நிலப்பரப்பில் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு தயார். முஸ்லிம் மக்கள் கோர இல்லைன்றது உண்மை, அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ஆனால் என்றைக்கு அவர் கோர தயாராகும் அதை நாங்கள் அங்கீகரிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றது நாங்கள் உண்மையிலே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட நாங்கள் சொல்லியிருக்கோம். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அப்போ இதில் வந்து இதில் வந்து நான் எந்த பின்னணியில் நான் அதை சொன்னேன்னா, தமிழர் தாயக பிரதேசம், தமிழர் தாயகம்னு சொல்றது வந்து நாங்கள் ஒரு இனம் அடையாளத்தின் அடிப்படையில் சொல்ற விடயம் இல்லை, ஒரு மொழி அடையாளத்தில் தான் நாங்கள் சொல்றோம். தமிழ்னு சொல்ற வந்து தமிழ் பேசும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் சொல்றோம். அந்த விடயத்தை வந்து தமிழீழ விடுதலை புலிகள், முஸ்லிம் மக்களை வடக்கிலிருந்து வெளியேற்றின தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு கூட 2001ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற போர்நிறுத்த உடன்படிக்கைக்கு பிற்பாடு நடைபெற்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள், அவர்களோட நடைபெற்ற உடன்படிக்கைகள் கூட மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். வடகிழக்கு மண் தமிழர் தாயக பிரதேசம் என்ற நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற மண் வெறுமனே தமிழ் மக்களுக்கு உரித்தான மண் மட்டுமல்ல, அது முஸ்லிம் மக்களுக்கும் அதே அளவுக்கு உரித்தான ஒரு மண்ணாக அவர்கள் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏன் அதை சொல்றேன்னா, இந்த மண் முஸ்லிம் மக்களுக்கும் சம உரிமை, சமத்துவமாக அவர்களுக்கும் அந்த உரிமை இருக்கின்றதை ஏற்றுக்கொள்ற ஒரு தரப்பு 1990ஆம் ஆண்டு முஸ்லிம் மக்களை வடக்கில் இருந்து வெளியேற்ற நிரந்தரமாக அவர்கள் இந்த பிரதேசத்தில் இந்த மண்ணிலிருந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்ற கோணத்திலே செய்திருக்க முடியாது என்றதை தான் நான் சொல்ல வரேன். நிரந்தரமாக அதை செய்கிற நோக்கம் இருக்க இல்லை என்றால் அது ஒரு இன சுத்திகரிப்பாக அடையாளப்படுத்த முடியாது. என்றால் அந்த நோக்கம் இருக்கிறது, மனோபாவம் இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்லுவேன். சரி, ஆனாலும் அது உண்மையிலே ஒரு இன சுத்திகரிப்போ இல்லையோன்றதை விசாரிக்கப்படுறதுல எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம், விசாரிக்கிறதுக்கு நாங்கள் அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த விடயங்களை விசாரிக்கிறது தயாராக இருக்கிறோமோ, இதே ஒரு இன சுத்திகரிப்பு தான் என்று சொல்ற தரப்பு தமிழனுக்கு நடந்த ஒரு இனப்படுகொலை என்று சொல்லி அதை விசாரிக்கப்படணும் என்று சொல்றதுக்கு ஏன் தயங்குறார்கள்? ஏன் தயங்குறார்கள்? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முக்கியமாக ஒரு மாற்று தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பார்க்கப்பட்ட போது தேர்தலின் பின்னராக மக்களுடைய பணி ஒரு மட்டுப்படுத்தப்பட்டதாக அல்லது அதை பற்றி பெரிதாக கண்டுகொள்ளப்படாது இருப்பதாக விமர்சனங்கள் கடுமையாக முன்வைக்கப்படுகின்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிலைப்பாடு என்ன? எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எவ்வாறு நிலைப்பாடு எடுக்கின்றது? தேர்தல் முடிஞ்சு எத்தனை மாதம்? 2 மாதம். தேர்தல் காலத்தில் நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டுறாங்க. எங்களுக்கும் ஒரு சின்ன ஓய்வு தேவை. என்ன, நாங்கள் மனுஷர் தானே. இல்லை, அது உண்மையிலே எங்களை பொறுத்தவரையில் வந்து தேர்தல் உண்மையிலே வந்து தேர்தல் வெற்றி தோல்விக்கு அப்பால நீங்கள் சொல்கிற கருத்தோடு நாங்கள் இணங்க முடியாது. ஏனென்றால் தேர்தல் முடிஞ்சு 1 மாதம் கழிக்கிறதுக்கு முதல் நாங்கள் எங்களுடைய முயற்சியால் வந்து ஒரு பாரிய ஒரு கையொப்ப போராட்டம் உண்டு. சர்வதேச பொறுப்புக்கூறலுக்கான பொறிமுறை ஒன்றை வலியுறுத்தி 10 நாளுக்குள்ளே நாங்கள் 1,50,000 கையொப்பங்களை சேர்த்த ஒரு முயற்சி ஒன்று நடைபெற்ற அது எங்களுடைய ஒரு ஆரம்ப முயற்சியால் ஒரு பொது முயற்சியாக வந்து மாற்றப்பட்டு முன்னெடுக்கப்பட்டது. அது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த முயற்சியை வந்து நாங்கள் முதல்ல வந்து அறிமுகப்படுத்தினே வந்து இந்த மண்டபத்திலே. இப்போ அது
அது தேர்தல் முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு அதுக்கு பிற்பாடு வந்து உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஐநாவுக்கு சென்று ஐநா மனித உரிமை பேரவையில் வந்து நாங்கள் அந்த முயற்சிகளில் வந்து நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கி கொண்டு வருகின்ற ஒரு நிலையிலே அவர்களோடும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அண்மை காலமாக இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை சம்பந்தமாக போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். ஏனையவர்கள் நடத்தின போராட்டங்களில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே வந்து நாங்கள் அந்த கைதிகளுடைய ஏற்கனவே சொன்ன அந்த குடும்பங்களுக்கு உதவிகள், அந்த கைதிகளுக்கு வழக்கு பேசுறதுக்கான நிதி உதவிகள், அப்படிப்பட்ட விடயங்களில் தொடர்ந்தும் நாங்கள் அந்த முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். ஊடகங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன்வச்சாதானேப்பா மக்களுக்கு தெரியும் நாங்கள் உண்மையிலே இயங்குறோமோ இப்படி அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லாமல் இருக்க வந்து இப்படித்தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. தெரியல நாங்கள் உண்மையிலே என்ன செய்யணும். உள்ளூராட்சி தேர்தலில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னே கட்டாயம் போட்டியிடும். அதில் ஒரு சந்தேகம் இருக்க வேண்டியது வைங்க. தமிழ் மக்களுடைய மாற்றுத்திறமை நாங்கள் தான் ஒரு பெரிய காலப்பகுதியில் வந்து அதுவும் மாறும். நீங்களும் போட்டியிட வரலாம்.